தர்மஸ்ய தத்துவம், தர்மத்தினுடைய தத்துவம் இருக்கு, அது எங்க வைக்கப்பட்டிருக்கு? அது மந்திரவாதி உசூர் மாதிரி. அந்த காலத்து அம்புலி மாமா கதையில மந்திரவாதி எங்க இருக்கா? 7 கடல் தாண்டி அது நடுவில் ஒரு தீவு, அந்த தீவுல ஒரு புளிய மரம், அந்த புளிய மரத்துக்குள்ள ஒரு பொந்து, அந்த பொந்துக்குள்ள ஒரு கிளி, அந்த கிளியுடைய இதயத்தை நசிக்கிறா தான் இந்த மந்திரவாதி சாவான்னு வாரு. அந்த மாதிரி மறைச்சு வச்சிருக்கு தர்மத்துடைய தத்துவம். டக்குனு பார்த்தா புரிஞ்சிருமா? கூகுள் ஆச்சாரியன் உனக்கு சொல்லி கொடுத்துருவாரா? போன வாரம் எங்க ஆச்சாரியனுடைய பிறந்த நாள், அதான் ஒருத்தர் அமிச்சிருந்தார் எனக்கு. அவர் ஒழுங்காக தான் அமிச்சிருந்தார். ஆனால் மெட்டா என்ன பண்ணிட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அமிச்சது எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன அப்படி கேட்டா, டுடே ஆவணி பெயிண்டிங் அப்படின்னு போட்டுருந்தது. ஆவணி பெயிண்டிங்கா? இன்னைக்கு என்ன ஆவணி? ஆவணியில் என்ன பெயிண்டிங்னா? ஆவணி சித்திரை, எங்கள் ஆச்சாரியனுடைய பிறந்த நாள். அந்த சித்திரை அது பெயிண்டிங்னு கன்வின்ஸ் பண்ணிடுது. ஐயா, ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸுக்கே நாங்கள் உருப்படி இல்லாமல் போயிட்டு இருக்கோம். இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேற குழந்தைகளை குழப்பறீங்களே நியாயமா? அவர் மெசேஜ் அனுப்புறவர் ஒரு மாதிரி தான் எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ மோசமாக அனுப்ப மாட்டாரு. ஆவணி பெயிண்டிங், ஆவணி பெயிண்டிங்னா ஆவணி சித்திரை, எங்கள் ஆச்சாரிய ஜெயந்தி. அந்த சித்திரைக்கு மெட்டா டிரான்ஸ்லேஷன் இது ஆவணி பெயிண்டிங், சித்திரை நட்சத்திரம். அது இதை பார்த்தா புரிஞ்சிடும் அவனுக்கு. பாருங்க பாருங்க, ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் போட்டு பாருங்க, படு கேவலமா இருக்கும். நீங்க படிச்சிருக்கோம், அவன் எழுதிருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயம். யூ கேனாட் ஃபைண்ட் இட். இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் யூ டு கெட் த ஒரிஜினல் மெசேஜ்.